சற்று முன் திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் விலகல் உச்சக்கட்ட பரபரப்பில் தமிழக அரசியல். அதாவது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடமிருந்து அதிக தொகுதிகளை கேட்போம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெ. சண்முகம் கூறியிருந்தார். அந்த வகையில் இது தொடர்பான விவாதங்கள் சூடு பிடித்துள்ள நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அதிக தொகுதிகளை கேட்போம் என்று அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மேலும் பெரம்பலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது சிபிஎம் கூடுதல் தொகுதிகளை கேட்கிறதே, விசிகாவும் கேட்குமா என அவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அரசியல் கட்சிகள் அப்படித்தானே யோசிக்க முடியும், குறைவான தொகுதிகளை கேட்போம் என்று சொல்ல முடியாது. எனவே நாங்களும் இதைத்தான் சொல்கிறோம். கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள், அதாவது அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் பேச்சுவார்த்தையின் போது இருக்கிற சூழலை மனம் விட்டு பேசி அதன் அடிப்படையில் இறுதி முடிவை எடுப்போம். எங்களின் தேவைகளை கூட்டணி தலைவர் என்கின்ற முறையில் அவர்கள் உருவாக்கக்கூடிய குழுவிடம்தான் பேசுவோம். அவர்களுக்கும் எல்லா கட்சிகளையும் அரவணைக்க வேண்டிய இடம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கூடுதலான இடங்களில் போட்டியிட்டு தனிப்பட்ட முறையில் தனி மெஜாரிட்டியுடன் வெற்றி பெறும் விருப்பத்தில் அவர்களும் இருப்பார்கள். மேலும் எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு கருத்தில் கொண்டு நாங்கள் ஆலோசனை செய்து முடிவெடுப்போம். திமுக தேர்தல் அறிக்கையில் கூடிய வாக்குறுதிகளை 100 விழுக்காடு நிறைவேற்ற வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த பதிலை தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு சவாலாக அதிமுக கூட்டணி அமையுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கும் பதிலளித்த அவர், இதுவரை எந்த சவாலும் ஏற்படும் சூழல் கனியவில்லை. திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக வலுவாக உள்ளது. அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு வடிவமே பெறவில்லை. அவர்களை குறைத்து மதிப்பிடுவதாக கருத வேண்டியதில்லை. யதார்த்தமான உண்மை. அதற்கு தான் அமித்ஷா ஒரு முறைக்கு இருமுறை இங்கு வந்தார். கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று சொன்னார். அதேபோல் பாஜக எதிர்பார்த்ததற்கு மாறாக ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகளே அந்த கூட்டணியில் இணைவதற்கு தயக்கம் காட்டி வருகின்றன. குறிப்பாக தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாக கூட சந்திக்கவில்லை. எனவே அதிமுக, பாஜகவை தவிர என்னென்ன கட்சிகள் அந்த கூட்டணியில் உள்ள என்பதில் நம்மால் முடிவுக்கு வர முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் அதிமுக, பாஜக ஆட்சியை கைப்பற்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என சொல்லுவது ஒரு வகையான பில்டப் என்று சொல்ல வேண்டியுள்ளது என்று கூறியுள்ளார். அதற்கு முன்னதாக கூடுதல் தொகுதி குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் உடைத்து பேசியிருந்தது. கடந்த முறை பாஜக தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக கூட்டணியில் இருந்தோம். இந்த முறையும் இதே நோக்கத்தோடு கூட்டணி தொடர்கிறது. ஆனால் அதற்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட முடியாது என்று பெ. சண்முகம் பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது திருமாவளவனும் கூடுதல் தொகுதி குறித்து பேசியிருப்பது அரசியல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த தேர்தல்களில் பாஜக கூட்டணி எப்படி பலமாக வளர்ந்து வந்தது என்பதை திமுக அறியும். அதே போல கூட்டணி கட்சிகளின் பலம் என்ன என்பதையும் 2016 தேர்தல் திமுகவிற்கு உணர்த்தி இருந்தது. இப்படி இருக்கும்போதுதான் கூட்டணி கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் கூடுதல் தொகுதிகளை கேட்டு திமுக மூத்த அமைச்சர்களிடம் திருமாவளவன் பேச்சுவார்த்தை நடத்திய போது மிரட்டும் தோணியில் அவர் பேசியிருப்பதாகவும், குறிப்பாக எனக்கு அதிக தொகுதி கொடுக்கவில்லை என்றால் நான் திமுக கூட்டணியிலிருந்து விலகி விடுவேன் என்று மிரட்டும் தோணியில் திருமாவளவன் பேசியிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை. இந்த தகவல் உண்மையென்றால் திருமாவளவன் எப்போது வேண்டுமானாலும் திமுக கூட்டணியிலிருந்து நீக்கப்படுவார் என்ற தகவலும் தற்போது பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் விலகல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.